அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகக்கூடிய வழிமுறையை இப்ப சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சேராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. நட்சத்திரத்தோட வரிசையில முதல் நட்சத்திரம் உங்களோடதுதான். ஓகேங்களா? உங்க நட்சத்திரத்துடைய அதிதேவதை யார் தெரியுங்களா? கேது பகவான். ஞானத்துக்கு உண்டானவர்கள், தேவ மருத்துவர்கள் அப்படி சொல்லக்கூடிய அஸ்வினி தேவர்கள் தான் உங்களுடைய அதிதேவதைகள். நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க, துடிப்பா செயல்படுவீங்க, பெரிய பெரிய சாதனைகள் செய்யணும்ன்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்கும். எந்த காரியத்தையும் வேகமா சுறுசுறுப்பா செய்யக்கூடியதுல உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. எதையும் ஈஸியா புரிஞ்சிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கும். அதே போல முடிவு ஏதாவது எடுக்கணும்னா உடனுக்குடன் எடுக்கிறதுல நீங்க வல்லவரான ஒரு ஆள் தான். ஓகேவா? நீங்க ஒரு எதிரி உங்களுக்கு அவங்களை ஈஸியா சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் நீங்க. தைரியமும் துணிச்சலும் நிறைய இருக்கும். எதையும் ஆராய்ஞ்சு அதுல இருந்து ஒரு வரக்கூடிய அந்த தீர்வை தான் உங்களுக்கு முடிவா எடுப்பீங்க. எல்லா சூழலையும் சரி பொறுமையா, அதே போல தெய்வ நம்பிக்கையோடு தெய்வ அனுகிரகத்தோடு அது சால்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. அதே போல பாரம்பரியமான விஷயங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா செய்வீங்க நீங்க. ஓகேங்களா? அதே நேரத்துல இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாத்துலயுமே ஈடுபாடு அதிகமா இருக்கும். ரொம்ப சிறந்த கல்வி கற்கக்கூடிய யோகத்தை உங்க ஜாதகம் பெற்றிருக்கு. அது நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் எல்லாம் படிச்சீங்கன்னா பக்காவா கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? எந்த துறையா இருந்தாலும் சரி அதுல நல்ல ஞானம் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸ், ஓகேங்களா? அதே எக்கனாமிக்ஸ், உளவியல், ஜோதிடம், இது போல விஷயத்துல ஆர்வம் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதே போல இந்த அமானுஷ்யமான விஷயங்கள், அதை நம்ம சமய இதுங்கள், ஓகேங்களா, இந்த மந்திர தந்திரங்கள், இதுலலாம் நிறைய ஆர்வம் இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுல நேர்மையும் கண்ணியத்தை கண்டிப்பா கடைபிடிப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. சுக்கிரன் பலமா இருந்தா காதல் திருமணம் நடக்கும், இல்லைன்னா கண்டிப்பா அம்மா அப்பா சொல்ற கல்யாணம் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நல்லவதான் ஓரளவுக்கு அமையும். பிள்ளைகள் மீதையும் புருஷன் மேலேயும் இல்ல பொண்டாட்டி மேலேயும் நிறைய அன்பு வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு உங்களை போலவே நேர்மையா இருக்கணும்ன்றது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நீண்ட ஆயுள் இருக்கும், உங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துட்டு தான் இருக்கும். ஹெல்த்தை கான்சியஸா பார்க்க வேண்டியது அவசியம். பொதுவா மன உறுதி உங்களுக்கு நிறைய இருந்தாலும் அப்பப்ப சோர்ந்து போயிடுவீங்க. ஓகேங்களா? உங்க கண் இருக்கு இல்லையா, அதுல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அதனால கண்கள் உங்களுக்கு பிளஸ். சுய கௌரவம் அப்படின்றது எப்பவுமே உங்களை மெயினா பார்ப்பீங்க, அதை விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. அதே போல இந்த பழமொழி இதெல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஆளா இருப்பீங்க நீங்க. இந்த மிலிட்ரி, போலீஸ், மருத்துவத்துறை, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டான இடம். அதுல நிறைய பேரும் இருப்பீங்க. இந்த தீயணைப்பு துறை சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த சர்ஜரி, இது போல டாக்டர்ஸ் நிறைய, அப்புறம் இந்த மாந்திரிகம் செய்யறவங்க, இந்த ஆராய்ச்சி ரிசர்ச் செய்யக்கூடிய துறைகள், இதுல எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த அஸ்வின் நட்சத்திரம் மெயினா பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியதுன்னா அஸ்வினி தேவர்களுடைய அம்சம் இல்லையா. ஆனா என்னன்னா இந்த முரட்டு பிடிவாதம் பண்றது உங்ககிட்ட எக்கச்சக்கமா இருக்கும். அதுதான் உங்களுடைய மைனஸ். அதுவே உங்க குடும்பத்துக்கு ஒரு மைனஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஆம்பளை குழந்தைங்க அதிகமா பிறக்கும். ஓகேங்களா? அதே போல இந்த வாழ்க்கையில எப்பவுமே ஏற்ற இறக்கங்கள் அது இருந்துகிட்டே இருக்கும். ஒரே மேல போல ஒரே கீழே போறது இருக்காது, நடுவில் போயிட்டு வரும். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய ஒரு மனம் உங்களுக்கு இருக்கும். அதே போல நட்பா உங்ககிட்ட ஏதாவது கேட்டா அதுக்குண்டான மரியாதை கண்டிப்பா கொடுக்குது. ஓகேங்களா? இந்த சிற்றின்ப விருப்பங்கள் அதிகமா இருக்கிறதால சில நேரங்கள் அதுவே உங்களுக்கு மைனஸாகவும் இருக்கும். அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நல்லா படிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. கலைகள்லாம் நல்லா வரும், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வாழ்க்கையில செட்டில் ஆனது தான் கல்யாணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட்டை முதல்ல மாத்திங்க. லைஃப் போக போக தானா செட்டில் ஆகும். ஓகேங்களா? இந்த அஸ்வினி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நவீனமான விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது மிக அவசியம். அப்படி செய்யறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியம் பெற்று வெற்றி அடையிறதுக்கு உண்டான வழிமுறை சொல்றேன் கேளுங்க. இந்த குதிரைகள் இருக்கு இல்லையா, இந்த குதிரையுடைய சிலைகள் நிறைய அழகழக குதிரை சிலைகளை வாங்கி வீட்டில் வச்சு டெய்லி அதை பார்த்து அதை ரசிச்சாலே வாழ்க்கையில வெற்றிகள் வந்து சேரும். அதே போல
உங்க பக்கத்துல எங்கேயாவது குதிரைகள் ஏதாவது வளர்க்குறாங்களா பாருங்க. வளர்த்தால் அந்த குதிரைக்கு உணவு வாங்கி கொடுங்க. அது என்ன சாப்பிடுதோ அது வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தால் சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.